வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது வேண்டுதலுக்கு திறந்திருக்கும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. ராஜாவாகிய சாலமோன் கர்த்தரை நோக்கி தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கார்படியிட்டு வேண்டுதல் செய்ததின் விவரமானது. கர்த்தராகிய ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் தெரிந்திருப்பதாக என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் சாலோமோனின் விண்ணப்பத்தை கேட்டார். ஆம், இன்றைக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.